ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி வேறு ஹார்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட்டெல்லாம் இருந்தாங்க. என்னுடைய தம்பி பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. அது இல்லாமல் என் பேர குழந்தைங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் தான் எப்படி வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து வெட்டி வேர் வளர்த்துருந்தோம். அது வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. நல்லா புதர் மாதிரி அது ஆயிடுச்சு. சரி, அதனால் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலான்ட்டு நம்ம அதை எடுத்துட்டோம். திரும்பவும் இப்போ வெட்டி வேர் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம நர்சரியில் போய் வெட்டி வேர் கன்று வாங்கினோம். அதை தான் வந்து வாங்கினப்ப அங்கே இருக்க நர்சரிக்காரர் சொன்னார், நீங்கள் அது மாதிரி புதர் மாதிரி மண்டாமல் இருக்கணும், அதே சமயம் நமக்கு வந்து வெட்டி வேர் வந்து முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து பிவிசி பைப்பில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. பிவிசி பைப் மட்டும் நம்ம வீட்டில் இருந்த பைப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் செஞ்சோம். மண்ணும் கொஞ்சம் அதில் பிவிசி பைப்பில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த வெட்டி வேரை எப்படி நடவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு 1 இயர் பிஃபோரே ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். வெட்டி வேர் அறுவடை வந்து பூக்கள் முடிஞ்ச உடனே 12லேருந்து 15 மாதத்தில் அறுவடை பண்ணலாம். நாங்கள் 1 இயர் ஆச்சு, அதனால தான் அறுவடை பண்ணலான்னு பார்த்தோம். வேர் வந்து நாங்கள் நினச்சதை விட நல்லா வளர்ந்துருக்கும் போல். ஏன்னா தொட்டிக்கு வெளியிலலாம் வந்து வேர் வந்துருச்சு. ரொம்ப அதனால் இறுக்கமாக இருந்துச்சு. தொட்டியை வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தொட்டிக்கு வெளியில் வந்து நிறையா வந்துருச்சுன்னு தெரியும். இருந்தால் கூட எந்த அளவுக்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுல எல்லாரும் ஆர்வமாக இருந்தோம். தொட்டியை வந்து உடச்சி எடுக்கிறோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, இதை எடுக்க முடியல. அதனால் நல்லா வந்து சுற்றி இருக்கும் போல இருக்குது. அதனால் வந்து தொட்டியை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிவிசி பைப்பில் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து பிரித்து எடுக்கலான்ட்டு பிரித்தோன்னே பார்த்தா அவ்வளோ அழகாக நீளமாக அந்த வெட்டி வேர் வந்து வளர்ந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த டெக்னிக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த பிவிசி பைப்பை ஒரு 2 அடி இல்லை 3 அடி வச்சுருந்தா இன்னும் உயரமாக அந்த வேர் வந்து வளர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். தொட்டி தான் உடைக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிவிசி பைப்பை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய மண் இருக்குது. இது அப்படியே நீளமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்ணாமல் மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணுன்ட்டு ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ளே இதை அப்படியே வந்து வச்சுட்டோம். ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த மண்ணை எடுக்க முடியல. அதனால் நல்லா ஊற வைக்க வேண்டியிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வச்சு தண்ணி வச்சு அதை ஊற வச்சு பார்த்தோம். அப்போயும் மண் போகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் டியூப் வச்சு நல்லா வந்து அதை வாஷ் பண்ணி பார்த்தோம். அப்போயும் வந்து அது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. பெருசாக வந்து இதில் வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தது தான். இவ்வளோ 1 இயரில் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்குது. இதை வந்து நாங்கள் இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கல. பாருங்கள், உள்ளே வந்து இன்னும் எவ்வளோ மண் இருக்குன்னு. அவ்வளோ மண் உள்ளே இருந்துச்சு. இதெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. தொட்டிக்கும் கீழே இருக்க ஹோல் பக்கத்தில் நல்லா வந்து ஒரு கல் வச்சுருந்தோம். அந்த கல் வந்து இப்போ பிரித்தோன்னே பார்த்தா தெரியுது எவ்வளோ பெரிய கல். அதுவே உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த வேர் வந்து மூடி இருந்திருக்கு. மண்ணை பார்த்தா தெரியுது எவ்வளோ மண் இருக்குதுன்னு. அவ்வளோ நேரமாக க்ளீன் பண்ணியும் இன்னும் மண் இருக்குது. இதை நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காய வச்சிடணும். காய வைக்கிறப்ப நிழலில் வந்து காய வைக்கணும். கீழே ஏதாவது துணி போட்டு அதில் வச்சு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு அது நல்லா காஞ்சிடணும். வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது. இதில் நிறைய மருத்துவ பலன் இருக்குது. வெட்டி வேரில் நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ் செய்கிறாங்க. வெட்டி வேரில் மாலை செய்கிறாங்க, ஊதுபத்தி செய்கிறாங்க, சாம்பிராணி செய்கிறது. அப்புறம் வெட்டி வேர் எண்ணெய் வந்து செய்யலாம். முடி உதிர்றதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வெட்டி வேர் எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சோப்பு தயாரிக்கிறாங்க. அப்புறம் சாமிக்கு மாலையெல்லாம் விற்கிறாங்க. விண்டோ கர்டைன்ஸ் இதுக்கெல்லாம் கூட வெட்டி வேரை வந்து பயன்படுத்தலாம். வெட்டி வேர் எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்ல தடவிட்டு வரப்போ நல்லா சருமம் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெட்டி வேரை வந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றப்போ அதுவும் உடல் சூட்டை வந்து தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல மண் அரிமானம் இருக்கிற பகுதியில் இதை வச்சுட்டோன்னா வேர் நல்லா பிடிச்சிக்கும். அங்கே வந்து மண் அரிமானம் இருக்காது. இந்த வெட்டி வேர் கரணையிலேருந்து ஒரு 2 கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த கரணையை அதே பிவிசி குழாயில் திரும்பவும் வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணோம். இதுதான் காய வச்ச வெட்டி வேர். எடுத்து வச்ச வெட்டி வேர் கரணையை வந்து நம்ம பிவிசி பைப்லேயே திரும்பவும் வச்சுருக்கோம். இப்போ 1 மாதம் ஆச்சு. நல்லா வந்து வளர்ச்சி இருக்குது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.